To my channel Dheeran Tech. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் லெபார்ட்டரி சீரிஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஷின் வந்து என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்போனன்ஷியேஷன் அண்ட் பவர் ஆஃப் அ நம்பர் அப்படின்னு கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தேர்ட் கொஷின். ஸோ இதை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது, எப்படி ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் தீரன் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு சூஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். எக்ஸ்போனன்ஷியேஷன் பவர் ஆஃப் அ நம்பர் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்போனன்ஷியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2^3 கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்போனன்ஷியேஷன் ஃபார்ம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2ங்கிறது வந்து பேஸ். ஸோ பேஸ் வந்து 2 அண்ட் எக்ஸ்போனன்ஷியேஷன் வந்து 3. ஸோ அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2^3 2 × 2 × 2. ஸோ 2 × 2 × 2. ஸோ இதை வந்து நம்ம பண்ணும்போது 8 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியேஷன். ஸோ அதாவது பவர் ஆஃப் அ நம்பர். ஸோ பவர் ஆஃப் அ நம்பர் இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியேஷன். ஸோ நம்ம இதை எப்படி வந்து ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பவர் ஆஃப் அ நம்பர் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம யூசர்ட்டு வந்து 2 இன்புட் வாங்கணும். ஸோ இந்த 2 இன்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்னு ஒரு இன்புட், அடுத்து எக்ஸ்போனன்ஷியேஷன் ஒரு இன்புட்டு. ஸோ இந்த 2 இன்புட் வாங்குகிற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராமு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ டெஃப் பவர் கொடுத்துட்டேன், பேஸ் எக்ஸ்போனன்ட் வேல்யூ. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இஃப் எக்ஸ்போனன்ட் டபுள் ஈக்குவல் டு 1. ஸோ எக்ஸ்போனன்ட் அதாவது 2^1னா அதோட வேல்யூ 1. அப்போ அது 5^1னாலும் ஸோ அதனோட வேல்யூ 1 தான். ஸோ எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து நமக்கு 1 இருக்கும்போது நம்ம அப்படியே பேஸ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ பேஸ் வேல்யூ தான் கீழே இருக்கிற வேல்யூ. ஸோ அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அது இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிக்கர்சிவ் வந்து நாம் தியரியில் பார்த்துருப்போம். ஸோ தியரியில் பார்த்த மாதிரியே நாம் ரிக்கர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ பவர் ஆஃப் பேஸ் எக்ஸ்போனன்ட் -1. ஸோ இப்போ வந்து இவ்வளோ தான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சிட்டோம். அடுத்தது இப்போ இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ்னு ஒரு இன்புட் வாங்க போகிறேன். ஸோ எப்பவும் போல் இன்புட் வாங்குகிற ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிளாக ப்ரோக்ராம் போடுங்க. என்டர் பேஸ் வேல்யூ. ஸோ அடுத்து எக்ஸ்போனன்ட் வேல்யூ வாங்கணும். ஸோ அதே மாதிரி எக்ஸ்போனன்ட்டுக்கும் நான் வந்து இன்புட் வாங்குகிறேன். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா ஸோ என்டர் எக்ஸ்போனன்ட் வேல்யூ. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ பவர் ஆஃப் பேஸ் எக்ஸ்போனன்ட். ஸோ இப்போ வந்து இங்கே கால் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம வந்து ரிசல்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணுற இடத்துல வந்து என்ன கொடுக்குறேன், ரிசல்ட். ஸோ ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிக்கிறத அப்படியே நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து நமக்கு 1 இருந்துச்சுன்னா பேஸ் வேல்யூ அப்படியே ரிட்டர்ன் பண்ணிவிடும். அடுத்தது அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ 2 இன்புட் வாங்குகிறோம், பேஸ்னு ஒரு இன்புட், எக்ஸ்போனன்ட்னு ஒரு இன்புட். அதுக்கடுத்து ரிசல்ட் வந்து நாம் வந்து ரிசல்ட்டுன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் கால் பவர் பேஸ் எக்ஸ்போனன்ட் வேல்யூ வச்சு கால் பண்ணியிருக்கோம். அடுத்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த எரரும் இல்லை. எரர் இல்லாதனால ஃபஸ்ட்டு என்டர் பேஸ் வேல்யூன்னு கேட்குது. நான் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்போனன்ட் வேல்யூ வந்து 2ன்னு கொடுக்குறேன். 5^2 நமக்கு 25. ஸோ அதாவது 5 × 5 25. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம். ஸோ எப்படி நம்ம வந்து எக்ஸ்போனன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இந்த ப்ரோக்ராமில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.